தாவேக்காக்கு முட்டு குடுக்குறதுல அண்ணன் ராஜ்மோகன அடிச்சுக்க இன்னொரு ஆளு பொறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. அமைச்சர் கீர்த்தனாக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா, இவரு தான் வந்து தாங்கி பிடிப்பாரு. அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையா, அவரு தான் வந்து தாங்கி பிடிப்பாரு. ஐயா பிரபுவுக்கு ஒரு பிரச்சனையா, அவரு தான் வந்து தாங்கி பிடிப்பாரு. வேற ஏதாச்சும் எம்எல்ஏ ஏதாச்சும் சொன்னாங்களா, இவரு தான் வந்து தாங்கி பிடிப்பாரு. இப்படி தாவேகாவ காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒரு தங்க பிரசாதம் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். என்னெல்லாம் தாங்கி பிடிச்சிருக்காரு. இப்போ சீமானனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவர் என்ன பேசியிருக்காருன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த ராஜ்மோகன் அண்ணன் இருக்காருல்ல, அவரு சமீபத்துல எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய பேசு பொருளாவே மாறிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அடுத்த துணை முதல்வரா அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமோ என்னவோ தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா அண்ணா மட்டும்தான் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எந்த ஒரு பிரச்சனை, யார் எங்க பிரச்சனை அப்படின்னாலும் அது முழுக்க 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 ராஜ்மோகன் அண்ணன் தான் சமாளிச்சுக்கிட்டே வர்றாரு. மத்த அமைச்சர்கள பத்தி பேசுறதுக்கு இவர் யார் முதல்ல? அப்படின்ற கேள்வி மத்த தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, என்ன பதில் சொல்லணும்? இல்ல மத்த அமைச்சர்கள பத்தி கேட்டாங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இவரு மிகப்பெரிய அளவுல முட்டு குடுக்குறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு கேட்குறாங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பத்தி அவங்க இந்த மாரி சமீபத்தில சர்ச்சையில மாட்டிட்டு வராங்களே அப்படின்னு கேட்டா, இவரு என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் வெறும் தேடி வந்து அவங்க மேல பழி போடணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல பெரிய கோவம். 3000 கோடி இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி சக அமைச்சரா இவரு வந்து சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நீங்க இன்னொரு அமைச்சர் அவ்வளவுதான். அவங்கள மாரியே ஒரு அமைச்சர். அப்படியேப்பட்ட அமைச்சர் என்ன பண்ணணும்னா, நீங்க ஓகே இது அவங்கள பத்தின கேள்விய நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கடந்துட்டு போலாம். நல்ல பாராட்டக்கூடிய விஷயமா? ஏது பாராட்டக்கூடிய விஷயம்? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். 3000 6000 கோடிங்க. என்ன மாத்தி சொல்றீங்க? பட்டாசு தொழிற்சாலையில, அதுவும் சிவகாசியில இருக்க பட்டாசு விற்பனை ஆவறதுக்கு மட்டும் 6000 கோடி இன்வெஸ்ட்மென்ட்க்கு பேசிட்டு வந்துருக்காங்க. அதுவும் கொரியால, தென் கொரியால ஒரே ஒரு ஆள் வாங்குறது. போலந்துல ஒரு ஆள் மட்டும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காராம். யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஆகுற வியாபாரத்த ஒரு நாள்ல ஒருத்தர் வாங்கிறாரு. அதுவும் அவைங்க வாங்கக்கூடியதே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600லேருந்து 400லேருந்து 600 கோடிக்குள்ள தான் அவங்க ஒரு வருஷத்துக்கு வாங்குற பட்டாசோடைய அளவே. அதுவும் சைனா கிட்ட இருந்து. இந்த அளவுக்கு அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பொய்யா கிளப்பிட்டு இருக்காங்க. சரி வேற என்ன சிறப்பா செயல்பட்டுட்டாங்க அமைச்சர் கீர்த்தனா? யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிறப்பா சொல்லலாம். ரொம்ப சிறப்பா சொல்லலாம். ஸ்கூல்ல போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட அவங்க கேட்ட கேள்வி. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்னா, அந்த குழந்தை அப்படிதான் பார்க்கும். யார் வந்தாலும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தை கொஞ்சம் பயப்பட தான் செய்யும். இந்த குழந்தையே இப்படி இருக்காங்க அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் வைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்னு தான் கேட்கிறேன். அதுக்கே அவங்களுக்கு பதில் தெரியல. இவங்களுக்கே எப்படின்னா, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க நிலைமை என்ன? என்ன பண்றீங்க? என்ன ட்ரை பண்றீங்க? அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? இப்ப இதுக்கு முட்டு குடுக்கும் விதமா தான் அண்ணன் ராஜ்மோகன். அவர் அப்பயே முட்டு குடுத்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவா எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றதெல்லாம். அவரு அழகா அக்கா மாரி அவங்க அப்படின்றது சொல்லியிருந்தார். அக்கா மாரி பாருங்க. ஒரு அக்காவா இருந்து அவங்க எல்லாருக்கும் வழி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இத தான் அவங்க சிறப்பா செயல்படுது. 6000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரதும், பொய்யா போடுறதும், ரீல்ஸ போடுறதும், இதுதான் அவங்க கொண்டு வந்ததான்ற கேள்வி இருது. அடுத்த கட்டமா அடுத்தடுத்த அமைச்சர்கள பத்தி தொடர்ந்து இவர் பேசிட்டே வராரு. இப்போ முதலமைச்சர் பேசலாம். ஏன்னா, அவர் முதலமைச்சர் இவங்கள பத்தி எப்படி செயல்படுறாங்கன்றத சொல்லலாம். இல்ல மத்திய அரசுலருந்து சொல்லலாம். அவங்க இவங்களுக்கு ஹையர் இதுவா இருக்கிறவங்க. இவரும் அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஒரு இணையான அமைச்சர். அவரு அப்படி பேசுறாருன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை துணை முதலமைச்சருக்கு இவரு அடி போடுறாரோ? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கத்தானே செய்யும். அடுத்து பாருங்க. அப்படியே இந்த நீட் தேர்வ பத்திலாம் கேட்குறாங்க. நீட் தேர்வுக்கு நீங்க அனுமதி குடுக்க மாட்றீங்களா அப்படின்னதுக்கு, அவரு பேசுனது ஊருக்கே தெரியும் அவரு பேசுனது. என்ன சொன்னாரு? உதயநிதி ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காராமே ஐடியா. அதெல்லாம் யார் கேட்டா உங்ககிட்ட?
உங்ககிட்ட கேட்டதுக்கு நீட் தேர்வுக்கு நீங்க ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருப்பாரு. அதுதான் உதயநிதி ஐடியா ஒழிச்சு வச்சுக்கிறாரு மேனு. இதற்கு இது பதில் அல்லவே அப்படின்னு பல பேரும் மீம்ஸ் போட்டு தள்ளினாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து சீமான் அண்ணன் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அண்ணன் அவர் போட்டு விட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. யார் அமைச்சரும் தெரில, ஒன்றும் தெரில. நான் பிரைவேட் ஜெட்டில் வந்தால் இன்னும் என்ன பண்ணுவீங்க, தலைவன் யாருன்னு தெரில, நடிகை யாருன்னு தெரியாமல் நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க மக்கள்னு சொல்லி அப்படி அப்படி பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னதுக்கு அவரும் வந்து சினிமாலேருந்து வந்தவர் தான், அது அவர் வேணால் மறந்துருக்கலாம், மக்கள் மறக்கலை, அவருடைய அந்த பேச்சுக்கு நம்ம யாரும் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி இருந்தால் ஜெயலலிதா அம்மா யாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, யாரை யாரோட சேர்க்குறீங்க மிஸ்டர், யாரை யாரோட சேர்க்குறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அண்ணன் நம்ம விஜயனோட ஜாயின் பண்ண முடியுமா? அவர் விட மேல இல்ல விஜய் என்ன வாக்கு சதவீதம் அதிகமா வாங்கியிருக்காருல்ல. சும்மா போறவருக்கு யாராச்சும் இல்லைன்னா கையில இருந்து எடுத்து கொடுத்து விடுவாரு எம்ஜிஆர். இது அவருடைய வழக்கம். நீ கூட இருந்து பார்த்தியான்னு கேட்காத, கூட இருந்தவங்க சொன்னங்க. இதுதான் அவங்களுடைய வழக்க முறை. எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அதுக்கு முன்னாடியே அவருக்கு திமுகவில் இருந்த அனுபவம் இருக்கு. இதெல்லாம் அறுத்து போச்சு பேசி பேசி பேசி. திரும்ப திரும்ப எம்ஜிஆர் போல ஒருத்தர், எம்ஜிஆர் போல அவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறது. சரி, எம்ஜிஆர் அப்படி மட்டும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ விஜயன் என்ன பண்ணுறாரு, அதே தான் எம்ஜிஆர் பண்ணாரு. கை ரிக்ஷா ஒழிச்சது யாருன்னு கேளுங்க, எல்லாருக்கும் என்ன தெரியும்னா எம்ஜிஆர்னு தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த கை ரிக்ஷாவை ஒழிச்சது யாரு அப்படின்னா கலைஞர் அவர்கள் தான். இப்போ இது யாருக்கு தெரியும், இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அப்பவும் இதே திரை கவர்ச்சி, இப்பவும் அதே திரை கவர்ச்சி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா பயங்கரமா ஆட்சி கொடுத்தாங்களே, பயங்கரமான அயன் லேடி ஆச்சு. வாச்சாத்தி சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? வாச்சாத்தி சம்பவம் தெரிஞ்சிருக்கணும். செங்கோட்டையனை போய் கேளுங்க, உங்க கூடவே இருப்பார் அமைச்சர் அவர். இன்னும் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசுறீங்க. அத்தனை பெண்களையும் வந்து அத்தனை கொடுமைகள் செஞ்சது வாச்சாத்தியின் பெண் கொடுமை. பெண்கள் அயன் லேடி அவங்க, அதை மறைக்க பார்த்தவங்க ஜெயலலிதா அம்மா. இது மட்டுமா செஞ்சாங்க? நிறைய நல்ல திட்டங்களும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பாராட்ட தவறல. லேப்டாப்லாம் அவங்க கொடுத்ததுனால தான் வந்து டிஜிட்டல் மயமே மாணவர்கள் மத்தியிலும் கிராமத்து மத்தியிலையும் டிஜிட்டல் மயம்ன்றது போகப்பட்டுச்சு. இல்லைன்னா அது நடந்திருக்காது. நிதர்சனமான உண்மை. அதை யாரும் இங்கே ஏற்றுக்க மறுக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வரலாறு இருக்குல்ல, அதை யார் பேசுவா? சும்மா அப்படியே பேசிடுறது இவங்க பாட்னி இஷ்டத்துன்னு. ஜெயலலிதா அம்மா அப்படியே ஆட்சி பண்ணாங்க. இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் வந்து அதே வரிசையில் வந்த அண்ணாட்சி. சரி, ஒரு போராட்டம் சீமான் அண்ணன் பண்ண அளவுக்கு போராட்டம், சீமான் அண்ணன் கூட நீங்களும் அதுலேருந்து தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசலாமா? சீமான் அண்ணன் எவ்வளோ போராட்டங்கள் எடுத்திருப்பாரு. மனசாட்சியோடு பேசணும். சீமான் அண்ணன் எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் இங்கேருந்து ஈழத்துக்காக பேசுனது நிறைய இருக்குது. ஈழத்துக்காக அவர் பேசுறதுக்கு இன்னொரு மேடை இருந்தாலும் அவர் பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்னன்னா, தெருவாக கத்தி நான் தான் பிரபாகரன் எல்லாருக்கும் வெளிப்படைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அது உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, சீமான் அண்ணன் பேசுறதுக்கு அன்றைக்கு இருந்த திராவிட கழகங்களும் விசிகாவும் தான் மேடை அமைச்சு கொடுத்தது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அது இல்லைன்னா சீமான் அண்ணன் பேசியிருக்க மாட்டார். அவர் பேசுறதுக்கு இங்கே மேடை தேவைப்பட்டது. அந்த மேடையை உருவாக்கி கொடுத்தது விசிகாவும் திராவிட கழகங்களும் தான். அது இல்லை அப்படின்னு அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் அதை எல்லாத்தையும் பயணிச்சு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வேணா சொல்லலாம், வரலாறு யாரும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் பேசுறீங்களா, கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அவரும் சினிமாலேருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. நியாயம்தான். அவர் இப்போவும் போய் சமீபத்தில் கூட ஒரு படம் நடிச்சுட்டு தான் வந்தார். எல்ஐகே அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சுட்டு தான் வந்தார். ஆனால் அவர் பேசக்கூடிய மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்று அரசியல் இருக்குல்ல, தற்சார்புக்கான ஒரு மாற்று அரசியல் இருக்குல்ல, அதை நீங்கள் எங்கேயுமே பேச கிடையாது. நீங்கள் ரொம்ப தெளிவு பக்கமாக நான் சொல்கிறேன். சீமான் அண்ணனால கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும். ஏன்னா அவர் இங்கே கொள்கை ரீதியான சில விஷயங்களை பேசுகிறாரு, மாற்றத்திற்கான உண்மையான விஷயங்களை பேசினார். அதனால் அவர் இங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியல, அவரால் இங்கே ஆட்சி அமைக்க முடியல. நீங்கள் வெறும் ஒரு 2 பேருக்கு தான் போட்டி, 1 திமுக 1 தாவேகா இப்படின்னு வெறும் பிரபகண்டா பண்ணீங்கல்ல, அந்த பிரபகண்டா மட்டும்தான் இங்கே ஜெயிச்சிருக்கு. நீங்கள் முழுக்க 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 உங்களை கடவுள் மாதிரி வச்சுக்கிட்டு எப்பயாவது வந்து எட்டி பார்த்துட்டு போகிறது இருக்குல்ல, அதுதான் அங்கே ஜெயிச்ச நிதர்சனமான உண்மை. இதை எல்லாத்தையும் மூடி மறைக்கிற விதமாக அவர் பாட்டு மூடி மறைச்சு பேசிட்டு சீமானன் வந்து சினிமாலேருந்து தான் வந்தார் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக யாராலையும் வார்த்தையை எடுத்து போட்டுறவே முடியாது. தக்க பதிலடி கொடுத்தார் ராஜ்மோகன் சீமானுக்கு அப்படின்னு சொல்லி பல பேரும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
உண்மையிலேயே அது பதிலடிலாம் கிடையாது. என்ன பதிலடி? அது அவரும் அங்கேருந்து வந்தார். நீங்க நியூஸ்லேருந்து வந்தீங்க. சினிமாலேருந்து வந்தவங்க அண்ணன் இவரு இருக்காரு. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீநாத் இருக்காரு. அவர்லாம் என்ன பதில் பேசுறாரு? விஜய் அண்ணாவே முதல்ல பேசுறது கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் போய் முட்டு குடுத்துட்டுருக்கிறீங்க. சரி இன்னொரு பக்கம் ஸ்ரீநாத் அண்ணன் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா, தூத்துக்குடியில மக்கள் போராட்டம் பண்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தூத்துக்குடியில கேளுங்க அப்படின்ட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி கச்சத்தீவு மீட்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா, நோ கமெண்ட்ஸ். மீனவர் போராட்டத்துக்கு என்ன பண்ண போறீங்க? மீனவர் தடை காலத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்குமே பதில் இல்ல. இது எதுவுமே தெரியாத மொத்த பேரையும் தூக்கின்னு போய் அமைச்சர் ஆக்குறதும், எம்எல்ஏ ஆக்குறதுமா ஆக்கி வச்சாச்சு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து இத பத்தி இந்த துறைய பத்தி இப்படிலாம் ஆய்வு பண்ணணும்னு ஒரு ட்ரெய்னிங்காச்சும் குடுக்குறீங்களா? கிடையாது. அது துறை சார்ந்த அதிகாரி ஒருத்தர் கூடவே வச்சுக்கிட்டு சொல்லிக் குடுக்க சொல்றீங்களா? அதுவும் கிடையாது. இப்படியான ரொம்ப மோசமான நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. இத அண்ணன் சீமான் அண்ணன் சுட்டிக்காட்டியிருக்காரு. அந்த சுட்டிக்காட்டுதலை எடுத்து இவர் பதிலடி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, முட்டு குடுத்துட்டு இருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். இப்படி எத்தன நாளைக்கு முட்டு குடுக்குறாருன்னு நம்ம காத்திருந்தா பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.